பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய நாம மகிமை பெறட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5 வசனத்தை நாம் தியானிப்போம். நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். இந்த வசனத்தில் முதல் வரியை நாம் கவனிக்க வேண்டும். அதில் தேவன் இப்படியாக ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு. தேவன் இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்களில் கடைசி மாதங்களில் நாம் வந்து நிற்கிறோம். இந்த நாட்களில் நம்ம செய்ய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளில், குடும்பங்களில், நம்ம செய்யக்கூடிய வேலைகளில், ஊழியங்களில் எங்கெல்லாம் குறைவுகள் காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ, எதெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டுமோ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதை நாம் சரி செய்யும்படி தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நிறைய நேரம் நம்ம சொல்லுகிற ஒரு காரியம், இது சரியாக இருந்தால் நான் அதை செஞ்சுருவேன். அப்படி அல்ல. சில காரியங்களை சரி செய்யும்படியே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் சில காரியங்களை சரி செய்யும்படியே கர்த்தர் உங்களுக்கு அந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். சில வேலைகளில் சில காரியத்தை சரி செய்யும்படியே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஊழியங்களில் சில காரியங்களை சரி செய்யும்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் சரி செய்வோம், ஒழுங்குபடுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, குடும்பங்களை, ஊழியங்களை அவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.